வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. வாங்க மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். வெல்கம் பேக் டு சசி சமையல். இரும்பு சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அடையை செய்ய 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவும், 1/2 கப் அளவுக்கு வெங்காயமும், கட் பண்ணிய வெங்காயமும், 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும், தாளிக்க சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கேரட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரிய விடலாம். பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், துருவிய கேரட் இது 3 சேர்த்து ஒரு வதக்கி விடலாங்க. ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்கி விடலாங்க. வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே சாப்பிடும்போது வெங்காயம் கடிப்பட்டு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ராகி மாவையும் இதிலேயே சேர்த்து கலந்து விடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ராகி மாவை சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். அதிக நேரம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கும் சூடு வந்ததும் கையிலே இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ தவா ஓரளவுக்கு சூடு ஏறியதும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டும்போது பக்கத்தில் ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. கையில் எப்போ ஒட்டுதோ அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணியை தொட்டு தட்டும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ உங்களுக்கு வேணுன்ற சைஸில் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு தேங்காய் கடலை சட்னி, கார சட்னி, புதினா சட்னி இது மாதிரி சட்னியை ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அங்கங்கே சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு அரையிலேருந்து 1 நிமிஷம் அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும். மறுபடியும் திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு அரையிலேருந்து 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதில் கேரட்டு, கீரை இதெல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு நல்ல ஒரு சத்தும் கிடைக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், ஈவினிங் டின்னருக்கும், ஸ்நாக்ஸுக்கும் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கிய நல்ல சத்தான ராகி அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆறிய பிறகும் 2 விரலில் புட்டு எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா மிருதுவாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சுங்க. இதே போல் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.